நன்றி ஆண்டவரே, நாமத்தை நாங்க உயர்த்துகிறோம் ஐயா. முழுவதும் உங்க கரத்துல எங்களை தருகிறோம். ஆவியானவரை நாளைங்களை நீங்க ஆராதிக்க கொண்டு வந்திருக்கிறீங்க. உங்க அபிஷேகத்தில் எங்களை நிரப்பியிருக்கிறீங்க. வல்லமைக்குள்ள எங்களை நிரப்பியிருக்கிறீங்க. உங்களை போல நல்ல தேவன் இல்லைன்னு நாங்க அறிந்து கொள்ளும்படி செய்திருக்கிறீங்க. உலகத்தையே நாங்க ஆதாயப்படுத்தி கொண்டாலும் எங்க ஜீவனை நஷ்டப்படுத்தி கொள்றதுல என்ன லாபம் இருக்காண்டவரை ஐயா. எங்களுக்கு நீ கொடுத்த இடத்துல நாங்க ஆராதித்து நாமத்தை உயர்த்தி நன்றி செலுத்தி வந்து வேத வசனத்தை நாங்க ஆராயும்படி கொடுத்த நேரத்துக்கு நன்றி. எங்களை முழுவதுமாய் மறைத்து நீங்க நடத்துங்க. இயேசுவின் வல்ல நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். தேங்க்யூ லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? வேகமா சொல்லுங்க. கையை போயிருக்கிறாங்க வேணாம். நல்ல வேகமா நல்லவர். சோத்திரம். சரி, இந்த நாள்ல நம்ம வார்த்தைக்கு போவோம். ஏன் இந்த வார்த்தைக்கு போனோம் சொல்லுங்க. எவ்வளவு வேலை நமக்கு கிடக்குது, அதெல்லாம் போய் செஞ்சுட்டு அப்படி ஜாலியா அப்படி வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஏன் இந்த வார்த்தைக்கு வாரம் 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 இந்த வார்த்தை போச்சுட்டே இருக்காங்க? சாப்பாடு. that is your food. Spiritual food for you every week. அதை கவனமா கேட்கணும், அதை உட்கொள்ளணும், அதன்படி நம்ம செயல்படணும். ஓகே, சரி. இந்நாள்ல நம்ம 1 சாமுவேல்ல 18வது அதிகாரத்தை இன்னைக்கு நம்ம தியானம் பண்ணுவோம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் படிச்சுட்டு வாமா. 1ல இருந்து. அவன் சவுலோடே பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்மாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். ஆமீன். முக்கியமான ஒரு பாயிண்ட் தெரியுமா இந்த காரியம்? எல்லாரும் பழகுவாங்க, சிரிப்பாங்க, நகைப்பாங்க, கூட்டாளி போடுவாங்க. எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு அதை செய்யுங்க, எனக்கு இதை செய்யுங்க. அன்பில் நம்ம செய்வோம், பாசத்துல நம்ம செய்வோம். ஆனா இந்த யோனாதானையும் இந்த தாவீதின் போல ஒரு இந்த நட்பு உறவு இருக்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த சத்தியத்தை இன்னைக்கு நம்ம கேட்கிறோம், இதோட அர்த்தத்தை இன்னைக்கு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன சொல்லுது இந்த வார்த்தை? சொல்லுபடி. அவன் சவுலோடே பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். என்ன சொல்லுதுங்க இந்த வார்த்தை? யோனாதானும் தாவீதும் ஒன்றோடு இருந்தாங்களாம். அப்புறம் தன் உயிரை போல ஒருத்தன் நேசிக்கிறது என்ன தெரியுமா? இவன் பேருக்கு அது தெரியாது. அவனா ஓ அப்படியா, சரி 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 ஓகே, காலம் வந்துருச்சு அவனுக்கு. உயிரை போல நேசிக்கிறதுனா அவன் உயிருக்கு ஒண்ணு அவனுக்கு ஒரு பயம் வரும், உனக்கு அதோட ஈர்ப்பு இருக்கும். உயிருக்கு உயிரா உன்னை நேசிக்கிறேன்றாங்க, லவ் பண்றதுக்கு சொல்லுவாங்க உலகத்தில். லவ்ல இந்த நகமும் சதையும் போல தெரியுமா நீயும் நானும்? நகலன்னா சதைலன்னா நகை இருக்காது பத்தியா? அந்த மாதிரி தான். நாலன்னா நீ இல்லை, உயிருக்கு உயிரா உன்னை நேசிக்கிறேன், லவ் யூ. உலக மாமிச அன்பு அப்படி பேசும், இது ஆவிக்குரிய அன்பு. யோனாதனுடைய அன்பும் தாவீதுடைய அன்பும் ஆவிக்குரிய அன்பு. ஒருத்தர் பிரியக்கூடாது, என் உயிரை போல நான் காக்குறேன்னு அந்த நேச வைராக்கியம் அவங்களுக்குள்ள அப்படி இருந்துச்சுங்க. இன்னைக்கு சபைக்கு வராங்க எல்லாரும். சபை இது அவனோட வார்த்தையை கேட்க வர இடம். தேவனுடைய செயல்களை, அவருடைய திட்டங்களை, அவருடைய காரியங்களை கற்றுக்கொண்டு எனக்கு கற்று என்ன கொடுக்கிறாரு என்பதை நான் கற்று அந்த வார்த்தையை நான் கேட்டதுக்கு கீழ்ப்படிந்து என் தேவனுக்கு உண்மையா உத்தமா ஒருவர் இவங்களோட அன்பு போல நான் ஒருவரை நேசிக்கணும். தன் உயிரை கொடுத்து ஒருவர் நேசிக்கிற ஒரு அன்பு இந்த தாவீதுக்கும் இந்த யோனாதானுக்கும் இருந்துச்சுங்க. அந்த அன்பு, இந்த உறவு. அப்படிதான் சபைக்கு வரணும், அன்பா இருக்கணும். நான் செஞ்சிருவேன், ஓகே, அப்புறமா தான் நான் அங்க போறேன், நான் அங்க போறேன்,
இதெல்லாம் உயிருக்கோட அன்பா, உயிர் சிநேகமா சபைக்குள்ள? அந்த ஒரு ஆவி, ஒரு உறவு, ஒரு உயிருக்கு போல உயிரை நேசிச்சு ஒருவர் பிணைத்து அந்த அன்புக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா சபை கட்டப்படுமா கட்டப்படாதா சொல்லு? சபை ஏன் கட்டப்படாம இருக்குது? நம்ம உனக்கு அந்த அன்பு இல்ல. மெயின் காரியம் அன்பு இல்ல, அந்த உண்மையான அன்பு இல்ல. நீங்க பார்த்திருக்கிறீங்களா? தாவீதும் யோனாதானும் பிரிஞ்சு நீங்க பார்த்திருக்கிறீங்களா? ஒருவர் அன்பை குறித்து ஒருவர் அவ்வளவு பிரியமா விட்டு கொடுக்காம இருப்பாங்க ரெண்டு பேரும். அதுதாங்க அன்பு. தேவ சபைக்கு நாங்க போறோம், ஏதோ ஒரு காரியத்துக்காக நாங்க போறோம் வரோன்னு இருக்கக்கூடாதுங்க. அந்த சபையை நேசிக்கணும், ஆண்டவரை நேசிக்கணும். ஆண்டவர் உங்களை அப்படிலாம் நேசிப்பார். ஒருவர் அன்பா இருக்கிறாங்க. ஒரு சபைங்க, ஒரு ஜாதிங்க, ஒரு ஆண்டோட பிள்ளைங்க, நம்ம சகோதரர்களை சகோதரிகளுங்க, நம்ம ஒரு பிரியமா நடந்துக்கணுங்க. ஒருவரை துக்கப்படுத்தக்கூடாதுங்க, வேதனைப்படுத்தக்கூடாது. உனக்கு ஒரு காரியம் வேணும்னா நீ ஒத்த கால நிற்ப போறலாம் போய் சுத்துறதுக்கு. உனக்கு ஒரு காரியம் வேணும்னா சபை என்ன சபை, ஆண்டனா ஆண்டு, ஊழிகர்னா ஊழிகர், விசுவாசம் விசுவாசி வாங்கடா. நான் போறேன் ஏவாளிய பாக்குறதுக்கு ஓடுறதெல்லாம் ஒரு மணி ஆவியா உயிருக்கு உயிரா பழகிறீங்களா? சபையில உண்மையா இருக்கீங்களா? உத்தமா இருக்கீங்களா? அதுதான் கர்த்தர் முதல்ல பார்ப்பாரு. நீ சபைக்குள்ள எவ்வளவு உண்மையா இருக்கு. ஒண்ணு வரும், நல்லா பிள்ளைய போல வேஷம் போட்டு வரும், இங்கிட்டு அங்கிட்டு குத்தி விட்டுட்டு இருக்கிற ஜாத்தியை நோண்டி விட்டுட்டு ஒண்ணு வம்பு சண்டையை போட்டுட்டு ஒன்னு அடிச்சு பிடிச்சுக்கிட்டு சபையை விட்டு ஓடுறத ஒரே வர காரியம் நம்ம பார்க்கிறோம். நான் நம்ம அனுபவத்துல சொல்றோம். நரி கூட்டம் ஒண்ணு வரும், உள்ள நரி கூட்டம் குசும்பு குடிச்சதெல்லாம் வரும் சபைக்கு. நல்லா பல்ல கட்டிட்டு வரும். அப்புறம் பார்த்தா பயங்கர வேலை பண்ணிட்டு போயிடும். இதெல்லாம் நமக்கு ஆவியில கருத்தா எல்லாம் பார்க்கணும், கத்து கொடுக்கணும். அதுங்களுக்கு கத்து கொடுத்தாலும் இன்னைக்கு வரும் நாளைக்கு வராது. அப்படிப்பட்ட மக்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த தாவீதுக்கும் இந்த யோனாதானுக்கும் அவ்வளவு ஒரு பிரியங்க. ஒருவர் விட்டு ஒருவர் பிரியாம இருப்பாங்க. இவனுக்கு ஒண்ணுன்னா இவன் நிற்பான், இவனுக்கு ஒண்ணுன்னா இவன் நிற்பான். அப்படிதாங்க அன்பு, கிறிஸ்துவ அன்பு. சபைகள் அப்படிதாங்க இருக்கணும். நீ இப்படியே சுத்தி சுத்தி தெரிஞ்சவன் காலமெல்லாம் உன் சபை சுத்துற ஜாதின்னு தான் உன்னை சொல்லுவாங்க. சபை சுத்துற ஜாதி தானே, கழுத்து இருக்கிற ஜாதி தானே, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு ஓடியாந்துக்கிட்டு ஒரு இடத்துல உட்காராம ஒழுங்கா சத்தியத்துல வளராதபடி கீழ்படியாதபடி இப்படிப்பட்ட மக்களை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா இவங்களோட நட்பு உறவு எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாவீதும் யோனாதானும் அவ்வளவு அன்பா இருப்பாங்க பாருங்க. ஆதி அன்பெல்லாம் இல்ல. அவங்க அப்பா கொண்டு வர சொல்வாரு தாவீத பாடுறதுக்கு, விடுதலை கொடுக்க. பிசாசு பிடிச்சுக்கோ சவுலுக்கு. ஏன் அந்த பிசாசு சவுலுக்கு பிடிச்சிச்சு தெரியுமா? ஏன் சவுலுக்குள்ள பிசாசு புந்தா? ஏன் அந்த கெட்ட ஆவி அவனுக்குள்ள இறங்குச்சு? வார்த்தைக்கு கீழ்படியிலங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அவன் சரியா கீழ்படியிலங்க. அவன் கீழ்படியாதனாலதான் என்ன நடந்துச்சுன்னா, போய் சொல்லுவார், முதல்ல போய் அந்த ஜனத்தெல்லாம் கொண்டு போட்டுருங்க, ஒருத்தரையே விடாதீங்க. சவுல் நீ போய் அங்க இருக்கிற ராஜாவை, கொளுத்த ஆடுகளை, கொளுத்த கன்றுகள் எல்லாம் கொண்டாந்து வீட்டுக்குட்ட கூட கட்டி வச்சிருப்பாரு. ஆண்டவன் என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் அழிச்சு போடு, ஒண்ணுமே வேண்டாம். அவனுக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமா செயல்பட்டவனு இன்னைக்கு நான் அவனுங்களை பழி வாங்கி அவனு சொன்ன அனுப்பிவிட்டா, இவரு போயிட்டு ஒழுங்கா யுத்தம் பண்ணாதபடி ராஜாவையும் கூட்டிக்குவாரு. மிருகங்கள்லாம் நல்லா கொளுத்த மிருகங்கள்லாம் கொண்டாந்து வீட்டான கட்டி வச்சுட்டு இருக்கிறாரு. அவள் ஒரு நாள் போவாரு, என்ன சவுலே நான் சொன்னதை செஞ்சியா? ஓ செஞ்சுட்டேன் ராஜா. சவுல செஞ்சுட்டேன்யா ஆண்டவர. என்ன செஞ்ச? என்ன இதெல்லாம் கத்திக்கிட்டு கிடக்குது? என்ன ராஜா உனக்கு வச்சிருக்கிற? என்ன சொன்னான் ஆண்டவர்கிட்ட? என்ன செய்ய சொன்னாரு? நீ என்ன செஞ்ச? கர்த்தருடைய கோபம் மேல. அடுத்து ஒரு கடன் சொல்வாரு, பாரு இந்த 7 நாள் நீ ஒரு பலி போடக்கூடாது, நான் தான் பலி செலுத்துவேன். எவ்வளவு காரியம் வந்தா உனக்கு, நீ என்ன செய்யக்கூடாது?
பலி இடக்கூடாது, பலி எடுத்து வேலை இல்லை, நான் தான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிடுவானே. இந்த சவுல் பார்ப்பான், ஒரு நாள் பார்ப்பான், 2 நாள் பார்ப்பான், 3 நாள் பார்ப்பான், 4 நாள் பார்ப்பான், 5 நாள், 6 நாள், 7 நாளும் ஆயிடுச்சு. சாமுவேல் வரவே இல்லை. அங்க யுத்தம் வேற, பெலிஸ்தனுங்க முண்டிக்கிட்டு வர்றானுங்க யுத்தத்துக்கு. இவனுங்கெல்லாம் பயப்படுறானுங்க இஸ்ரவேலுக்கு. அவ்வளோ வந்தானுங்க, அவ்வளோதான், அவ்வளோ பேர் வர்றானுங்க பெலிஸ்தனுங்க. ஒளியிறானுங்க, இங்கிட்ட அங்கிட்ட ஓடி போய் சவுல் பார்க்குற ஐயோ அந்த ஜனங்கள்லாம் சோர்ந்து போயிட்டு போகுதுங்க, 7 நாள் ஆச்சு, இவரையும் காணோம். சரி நம்மளே பலி போட்டுருவோம். பலி போட்ட உடனே பின்னால் வந்து நிற்கிறாரு சாமுவேல் வந்து நிற்கிறாரு. என்ன செஞ்ச சவுலே? பலி இட்டங்க, நீங்க வரல, 7 நாள் பார்த்து நீங்க வரல, எல்லாம் நெருக்கமா இருக்கு, ஜனங்களாம் ஓடி ஒளியிறாங்க, அவனுங்க வேற முந்தி அடிச்சுட்டு வராங்க, வந்துட்டாங்க, என்ன பண்றது? ஆனால் தான் நான் பலி தவறு. நான் உன்ட்டு என்ன சொன்னேன், நீ இதை செய்யக்கூடாது, நான் வந்துருவேன் சொன்னேன், வந்துட்ட வச்சியா? இப்ப நீ போட்டுட்டிய, இதோட உனக்கு என்னது, அவ்வளவுதான் ராஜ்யபாரம் பண்ணிட்டாரு. எனக்குதா ராஜ்யபாரம் உனக்கு அவ்வளவுதான் சொல்லு சொல்லிட்டு போயிடுவாரு. ரொம்ப துக்கப்படுவார் சாமுவேல், ரொம்ப துக்கப்படுவார். ஐயா சவுல் இப்படி செஞ்சுட்டானே, எல்லாத்தையும் உட்கார்ந்து இருக்கிறானே, ஆண்டு அழுதுட்டு மண்டாடிட்டு இருப்பாரு அவனுக்காக வேண்டி. அப்படி சாமுவேல் சவுலுக்காக மன்றாடி ஆண்டுட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். ஆனா கர்த்தர் வந்து இவனை கொண்டு வந்தது இந்த ஜனங்களுக்கு ஒரு பாடம் படிச்சு கொடுக்கதான். சவுல 2 தடவை கீழ்படியாதவன் இவன் என்ன செய்ய போறான், ஜனங்களை வச்சு எப்படி நடத்துவான்? இன்னும் உனக்கு இனிமே ராஜ்யபாரம் கிடையாது அப்படின்னு ராஜ்யபாரத்தை விட்டு சவுல எடுத்துட்டாரு. இப்போ ராஜ்யபாரத்தை எடுத்து விட்டோட சவுலுக்கு என்ன ஆச்சுன்னா, பேய் பிடிச்சிருச்சு அவனுக்குள்ள. 2 படி சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஓட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். அந்த தாவீது எப்படி அரண்மனைக்கு வந்தானா, பேய் ஓட்டுதான் வந்தான். நல்லா துதிக்கிற ஒருத்தன், நல்ல வீணைகளை வாசிக்கிறவன், இசைக்கறி வாசிக்கிறவன், கர்த்தர் மேல பயம் உள்ளவன், கர்த்தரை நம்புற ஒருத்தன் வந்து இசைக்கறி வாசித்தான். சவுலுக்கு நல்லா இருந்தோன்னே ஒருத்தன் சொல்லுவான், நான் ஒருத்தரை பார்த்திருக்கிறேன், பெத்லெகேம் காராகிய ஒரு மனுஷன் என்ன பார்த்திருக்க, ஒரு பையனை, அவனை கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமா ராஜாவுக்கு விடுதலை ஆயிரும். கொண்டு வந்து விட்டு அவன் பாடும்போது பேய் அவனை விட்டு வெளியே போகும், அவன் துதியில நிற்க முடியாது. சரி, இப்ப கூடையே வச்சுக்கிட்டான் தாவீத. இப்ப கூடையை வச்சுட்டோன்னா யோனாதானுடைய மகன், சவுலோட மகன் தாவீது வந்து அந்த ஈசாயோட மகன் ஆடு ஓட்டிக்கிட்டு இருந்த பையன் கொண்டாந்து அரண்மனையில் வச்சோன்னே அவன் சவுலோட மகனும் இவனும் ரொம்ப நட்பு சிநேகமாயிட்டாங்க. அந்த சிநேகத்தான் போய் சொன்னார் ஆண்டவன். யோனாதான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்தான். என்னோட ஆத்மாவனை எப்படி சிநேகிக்கிறேனோ அது போல அவனை சிநேகித்தானா. அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். அவன் தாவீதை தன்னோட வைத்துக் கொண்டான். அப்போ இவனுடைய நட்பு சிநேகம் அவ்வளவா நெருக்கமா இருந்துச்சு. அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். உடன்படிக்கைன்னா தெரியுமா என்னன்னு? திருமணம் பண்றாங்கன்னா ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க. உன்னை விட்டு நான் வேற யாரையும் பார்க்க மாட்டேன், உன்னை விட்டு நான் வேற யாரும், நான் உனக்கு தான் சொன்னேன், நீ எனக்கு தான் சொன்னேன், சாவர வரைக்கும். அப்படி உடன்படிக்கை. சபைக்கு ஒரே சபை, இந்த சபை தான் என்னுடைய சபை, இங்க தான் நான் ஆராதனைக்கு வருவேன், இந்த தேவன் தான் என்னுடைய தேவன், நான் அவருடையவர், அவர் என்னுடையவர், இவருக்கு தான் நான் சொந்தம், என் வாழ்நாளெல்லாம் இவருக்கு தான் நான் ஆராதனை செய்வேன், இவரை தான் தேடுவேன்னு ஒரு உடன்படிக்கை. அப்ப இவங்க 2 பேரும் இனிமே நானும் நீயும் பிரிய மாட்டோம், நீ என்ன மேல அன்பாரு, நானும் உன் மேல அன்பா இருக்கிறேன், இந்த நட்பு இந்த அன்பு நம்மள்ட்ட தொடரட்டுன்னு ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிட்டானுங்க 2 பேரும். சரியா? இப்ப 4வது படி. யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும்
தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். எவ்வளவு நம்பிக்கை வந்திருந்தா யோனாதான் என்ன செய்யறான், தன் போர்த்தி கொண்ட சால்வையும் அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தாங்க. தன் ஆத்மாவை போல அவனை சிநேகித்தபடினால அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சமசரியா தாவீதுக்கும் கொடுத்தாங்க. அவன் கீழப்படி தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரி ஆக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். அப்போ சவுல் என்னென்ன சொல்றானோ, எங்க போய் யுத்தம் பண்ண சொல்றாரோ, தாவீது போய் யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்துடுவாரு. ஞானமா அந்த யுத்தங்களை செய்வார். எல்லா இடத்துலயும் போய் யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்துடுவாரு. அப்ப இது ரொம்ப அவனுக்கு பிரியமா இருந்துச்சு. அப்போ அவனை ஒரு யுத்த மனுஷன் சொல்லி அவனுக்கு பேரை சுட்டி தாவீதை தன்னோட கூடிய சவுல் வைத்துக் கொண்டார். இப்ப 6 படி. தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்பி வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடனும் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். இந்த தாவீது பெலிஸ்தரை கொன்று திரும்பி வந்த பின்ன எனக்கு திரும்ப வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலை சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலோடு புறப்பட்டு மேலதாளங்களோட கீத வாக்கியங்களோட சந்தோஷமாய் போய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்துட்டான் சவுல். தாவீது ஜெயிச்சுட்டு வந்த தாவீதுக்கு சிறப்பு பாடும்படியா ஜனங்கள்லாம் தேடி பெண்கள்லாம் கூடி மேல வாத்தியங்கள்லாம் எடுத்து கொண்டு ஆராதிக்கும்படியாய் வராங்க. சவுல் முன்னுக்கு வந்துட்டு இருக்கிறாரு. இவங்கெல்லாம் என்ன ஆராதிக்கிறாங்கன்னா, படிக்கல அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். என்ன பாடுறாங்கன்னா, ஓ நன்றி இயேசுவே ஸ்தோத்திரம், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, சவுல் கொன்றது 1000 தான், தாவீது கொன்றதோ 10,000, சவுல் கொன்றது 1000 தான், தாவீது கொன்றதோ 10,000. அப்படி இழுத்து தாவீதை பத்தி போழ்ந்து பேசுறான். தாவீது கொன்றது 1000 தான், சவுல் கொன்றது 10,000. கீழப்படிய அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம்தான் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். அன்னையில இருந்து பிடிச்சிச்சு ஒரு தொல்லை. சவுல் நல்லதான் பார்த்துருந்தான் தாவீத. ஆனா இந்த பொம்பளைங்கெல்லாம் இப்படி பாடிக்கிட்டு வந்தாங்க பாரு, இதை நல்லா அவன் கேட்டுட்டு, ஓ தாவீது கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000, நான் கொண்டது 1000 தானா? அப்பனா ஜனங்களாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டா அவனை ராஜாவும் ஆக்கிடுவாங்க, எனக்கு ஒன்றும் இல்லாம போயிடும், அவன் ராஜாவும் ஆயிடுவான், அதனால கூடாது. என்ன ஒரு வார்த்தை போட்டிருக்க இந்த இடத்துல, காய்மகாரமாய் அப்படின்னா ஒரு பொல்லாத எரிச்சல், ஒரு கோபம், ஒரு மூடத்தனம் அவனுக்குள்ள வந்துருச்சு. இவனை விடக்கூடாது, இனிமே அவனை போட்டே தள்ளி ஆகணும். என்னத்தான் வெற்றியை கொண்டாந்தாலும் இப்ப ஜனங்கள்லாம் அவனை தூக்கி உயர்த்திட்டாங்க, இனிமே என் பேரு ஒண்ணுமே இங்க இருக்காத போயிடும், அவன் ராஜாவை ஆக்கிடுவாங்க, அவனை விட்டாக்க அவன் அடுத்த ராஜாவாயிரும், விட்டவே கூடாது. வைராக்கியம். இதுல படிச்சுக்கோமா. அந்நாள் முதற்கொண்டு சவுல் மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான்.
அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். அதாவது உனக்குள்ள அந்த பிசாசு பூந்துருச்சு, திரும்ப திரும்ப பூந்துரும். அது சீக்கிரம் வாசிக்கலாம் பூந்துக்கும். திரும்ப பூந்துட்டானே இவன் இன்னைக்கு கொன்னே ஆயிரம். கையில் வயல் என்ன இருந்துச்சா? ஈட்டி இருந்துச்சான். அப்போ இவன் போய் தாவீது என்ன செய்யறான்? அவன் எப்போது மாதிரி தன் இசைக்கருவிகளை வாசிச்சு பாடுறான். பாடிக்கிட்டு இருக்கும்போது இவன் என்ன செய்யறான்? ஈட்டி அப்படியே ஓங்கி செவரோட குத்துறான்னு குத்துறான். ஆனா அவன் விலகிட்டான். இன்னொரு தடவை குத்துனான், விலகிட்டான். அவ வருங்க, கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்று தன்னை விட்டு விலகினார் என்று விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன் அண்டையை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வருத்தமாய் இருந்தான். இவனுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரு. எளிமையா ஆண்டு நமக்குள்ள இருந்தா என்ன தீமை வருமா? நமக்கு வந்த ஆண்டை விட்டுவாரா? ஆண்டு விட மாட்டாரு. அதுதான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்ற பாயிண்ட். எல்லாம் போல ஒரு சத்தம் ஆண்டு செய்வார், அப்படியே நொறுக்கி நிர்மூலமாக்கிறார். அந்த காரியம் ஒன்றை நமக்கு வாங்கிக்கணும். அப்படிதான் கர்த்தர் தாவீதுக்கு செய்தார். அது அவங்க உணர்ந்துக்கிட்டு, சரி இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கான், உனக்கு கடவுள் இருக்கிறதுக்கு தப்பி வைக்கிறாரு, சரி 1000 பேருக்கு நம்ம என்ன செய்வோம்? அதிபதியாக அவனை வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்குவரத்துமாய் இருந்தான். எல்லாம் போய் பார்த்து கத்துட்டு இப்படி வருவான். தாவீது தன் செய்கையில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனுடைய கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களும் ஆகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாய் இருந்தான். என் கை அல்ல, தாவீது மகா ஞானமானா இருந்தானா, முக்கியமானா இருந்தானா. ஐயோ, தாவீது சரியான அறிவா இருக்கான், பயங்கரமா காரியங்களை செய்யறான், கர்த்தர் அவனுக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு சவுல் கண்டு அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இஸ்ரவேலருக்கும் யூதா ஜனங்களும் ஆகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்குவரத்துமாயிருந்தான். இந்த தாவீதோடைய யுத்த கலசை கண்டு அவன் ஞானமா பேசுறதும் அறிவா நடந்துக்கிறதும் புத்தியா பேசுறதும் கண்டு அங்க இருக்கிற எல்லாமே அவன் ரொம்ப சிநேகம் கொண்டார்களாம், ரொம்ப அன்பு கூர்ந்தார்களாம் தாவீது மேல. அந்த ஜனங்கள் எல்லாம் அவனை புகழ்ந்து புகழ்ந்து பாடுறாங்க, தாவீது நல்லவன், தாவீது வல்லவன் சொல்லி. அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் எம்மாத்திரம் என்றான். இதுல படி 17 படி. என் கை அல்ல, பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தி ஆகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன். நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் ஏமாத்திரம், என் ஜீவன் ஏமாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் ஏமாத்திரம் என்றான். அப்பொழுது சவுலின் குமாரத்தி ஆகிய மேராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்த போது அவன் மேகொலாத்தனை ஆகிய ஆதிரியலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். சொல்றான், என்ன மருமகனும் ஆக்கணும்னு சொல்றீங்க, இந்த பெரிஸ்தரோடலாம் நான் சொல்றதெல்லாம் நீ போய் கரெக்டா செஞ்சிருவா, என் மூத்த மகள் உனக்கே கட்டி கொடுத்து எனக்கு நீ மருமகனும் ஆயிரு. அவன் சொல்றான், ஐயோ உங்களுக்கு நான் மருமகனும் ஆவேன், எனக்கு என்ன தகுதி இருக்கு,
என் தகப்பனுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க ராஜா, உங்க பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணி எப்படி இது நடக்கும்? அப்புறம் கொஞ்ச நாள் என்ன சவுலின் குமார்த்தியாக மேராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்த போது அவள் மேகோலாத்தின் நான் ஆகிய ஆதாரியலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டார். தாவீதுக்கு பேசினா, ஆனா வேற ஒருத்தனை திருமணம் பண்ணிட்டான். கீழே படிமா. சவுலின் குமார்த்தியாகிய மீகாள் தாவீதை நேசித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாய் இருந்தது. முத பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தேன், இவ வேற ஒருத்தனை பிடிச்சிட்டா. இருக்கும்போது மௌனமா இருக்கும்போது கொஞ்ச நாள் ஆனானே மீகாள் தாவீதுக்கு மேல ரொம்ப ஆசைப்படுறான். லவ் அவளுக்கு தாவீது மேல. இப்ப இதை கண்டறிஞ்சுக்கிட்ட சவுலுக்கு ஒரே சந்தோஷம். ஏன் சந்தோஷம் சொல்லுங்க பாப்போம். ஏன் சந்தோஷம்? தாவீது மருமானம் ஆகிறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா? அவனை சாகடிச்சு போடுறதுக்கு இவனுக்கு மருமானம் இருந்தா எனக்கு வசதியா இருக்கும். என் மக வாழ்க்கை எப்படி போனா என்ன? இவனை நம்ம க்ளோஸ் பண்ணியே ஆகணும். நீங்க இப்படி ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கு பாருங்க மனுஷன். நம்ம பழகிட்டு இருக்கோம், நல்லபடியா எல்லாத்துக்கிட்டையும் அன்பு கூறுவோம், பாசம் காட்டுவோம், நேசம் காட்டுவோம், கருத்துடைய அன்பை குறித்து நம்ம பேசுவோம். எனக்கே டேக்கா அடிக்கிறானுங்களா அப்படி? இந்த மாதிரி இப்ப டேக்கா அடிக்கிறான். சவுல் தாவீத கொண்டு போறதுக்கு மகளை கட்டி கொடுக்கறானா. ரொம்ப சந்தோஷம் மகளை கட்டி கொடுக்கறதுக்கு. 21 படி. அவள் அவனுக்கு கன்னியாய் இருக்கவும் பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி, என்னுடைய 2ஆம் மார்பியினால் இன்று எனக்கு மருமகனாவாய் என்றான். பின்பு சவுல் ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் தாவீதோடே ரகசியமா பேசி ஏதோ ராஜா உண்மையில் பிரியமா இருக்கிறார், அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் சிநேகிக்கிறார்கள், இப்பொழுதும் நீ ராஜாவுக்கு மருமகனானால் நலம் என்று சொல்லுங்கள். இப்போ தாவீது என் 2ஆம் மகளை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்து உன்னை நான் மருமகனா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாத்துட்டையும் சொல்றான். அவனுக்கிட்டையும் போய் சொல்லுங்க, எல்லாம் சந்தோஷமா அவனை ஏற்றுக்கொள்வோம், நம்ம அரண்மனைக்கு மருமகனா அப்படின்னு எல்லாத்திட்டும் சொல்லலாம் போய் சொல்றாங்க. எங்க ராஜாவுக்கு நீ மருமகனா போற சந்தோஷம், தாவீது நீ எங்க குடும்பத்துக்கு வர நீ அப்படின்னு. இப்ப 23 படி. சவுலின் ஊழியக்காரர்கள் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகளுக்கு பேசினார்கள். அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது லேசான காரியமா? நான் எளியவனும் மட்டுமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்றான். தாவீது இன்னபடி சொன்னான் என்று சவுலின் ஊழியக்காரர்கள் அவனுக்கு அறிவித்தார். அதான் அவன் ஏன் விட்டுருக்கானே, எப்போ எல்லாம் பேசுங்கடா, தாவீதை சிலசை பண்ணுங்க, மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம அரண்மனையில இருக்கும்படி பேசுங்க. அவன் பேசுறான். அவன் சொல்றான், நான் சவுலின் ஊழியக்காரர் இருந்த இந்த வார்த்தைகளை என் செவியில் அவங்க பேசினாங்க. அப்பொழுது தாவீது தன் ராஜாவுக்கு மருமகனா ஆவறதுக்கு லேசான காரியமா? ஒரு ராஜா வீட்டு பொண்ணை கட்டிக்கிட்டு நான் அவனுக்கு மருமகன் ஆகுறது லேசான காரியமா? என்கிட்ட என்ன இருக்கு? நான் என்ன வசதியானவனா? நான் நல்லா படிச்சவனா? என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. நான் எளியவனும் அற்பமா எண்ணப்பட்டவனுமா இருக்கிறேனே. எவ்வளவு தாழ்மையா சார் சொல்றான், உண்மை நிலையை சொல்றான். நான் எளியவன தாழ்மையும் யாராலும் எண்ணப்படாத ஒரு ஒரு பரதேசியா இருக்க என்ன போய் அவர் வருமானம் ஆக்கின்றாரு. இது எப்படி? இது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவர் வீட்டுல போய் எப்படி வருமானம் இருக்கிறதுன்னு சொல்றான். இப்ப இதெல்லாம் இந்த ஜனங்க கேட்டுட்டு ராஜா கிட்ட சொல்றாங்க, தாவீது இப்படி சொல்றான், நான் ரொம்ப எளியவன், நான் ரொம்ப சிறுமியானவன், நான் எல்லாராலும் தள்ளப்பட்டவன், என்ன அவர் ராஜாவா என்ன அவருடைய வருமானம் ஆக்கிக்க ஆசைப்படுறது, இது எப்படி நடக்கும்னு கேட்கிறான் அப்படின்னு. அப்பொழுது சவுல், ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்கள் இடத்துல பழி வாங்க விருப்பமாய் இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீது பெலிஸ்தரின் கையினால விலை பண்ணுவதே சவுலுடைய எண்ணமா இருக்கிறதே. என்ன திட்டம் போட்டான்? இல்லடா அப்படிலாம் இல்ல, நீ வா, நீ இப்போ கொண்டு செய்ய. பெலிஸ்தனுடைய நுனித்தோலை எத்தனை நுனித்தோலை? 100 நுனித்தோலை கொண்டு வா.
கொண்டு வா, நீ வா, போய் கொண்டு வா, அவனை பயங்கர ஆளு, இன்னும் போட்டு தள்ளிடுவான, நீ எவ்வளவு முடிஞ்ச, போய் கொண்டு வா. நீ தந்திரமா அனுப்புறான் தாவீத. ஆனா தாவீது என்ன செய்யறான், போய் சண்டா போட்டு யுத்தம் பண்ணி அந்த 100 நுனித்தோலையும் கொண்டாந்து வச்சுட்டான் சவுலுக்கு முன்பாய். சவுலுக்கு ஒண்ணும் சொல்ல முடியல. ஓ கொண்டாண்டான், சரி நீ அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டான். இது அவங்க குடும்ப காரியம். கல்யாணத்தை 2ஆவது நாள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். சந்தோஷமா இருந்தாங்க ஒரு நாள். இவன் விட மாட்டான், நீ அங்க போய் யுத்தம் பண்ணி, அந்த பள்ளிசன்னு போய் யுத்தம் பண்ணி, இங்க போ அங்க போ வெட்டிட்டே இருப்பான் தாவீத. ஆனா தாவீது போய் என்ன செய்வான், போய் 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 வெற்றியை சுதந்திரிச்சுட்டே வந்துடுவான். ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்தான் இஸ்ரவேல் மக்களுக்கு. நம்ம போய் ஆண்டருடைய பெட்டியை போய் எடுத்துட்டு வரணும், ஆண்டருடைய பெட்டி ஒருத்தன் வீட்டுல இருக்கு, நம்ம போய் அதை எடுத்துட்டு வந்து நம்ம அதுக்கு ஒரு கூடாரத்தை கட்டி நம்ம அதை வைக்கணும்னு போய் பெட்டி எடுக்க முதல் தடவை போவான். ஒருத்தன் வந்து பிரதிஷ்டை இல்லாத ஒருத்தன் பெட்டியை தொட்டு ஆண்டவனை போட்டுட்டாரு. 2ஆவது தடவை போவாங்க, போயிட்டு அழகா அதை சிஸ்டமேட்டிக்கா கொண்டாந்து அது வரும்போது தாவீது அப்படிதான் ஆடுவான். சந்தோஷம், ஆண்டு ராஜ்யத்தின் பெட்டி நம்ம ஊருக்கு வருதுன்னு சந்தோஷத்துல ஆடி பாடி கட்ட துணிமெல்லாம் கூட கீழே அவுந்து விழுந்துருவான். அப்படி வருவான். அப்ப அந்த மீகால் தாவீதை பார்த்துட்டு சொல்லுவா, உனக்கு வெக்கல, நீ இப்படி போய் அம்மனமா அப்படி ஆண்டுகிட்டு வர, ஆடிக்கிட்டு பொம்பளைங்கலாம் உடம்ப பாக்குறாங்க, வெக்கமா இல்லையா அவனுக்கு, என்ன இவ்வளவு கேவலமா நீ நடந்துக்கிறேன்னு தாவீதை ஏசுறான். மீகால் ஏசுமா சொல்லுவான், பரவாயில்ல, கர்த்தரை சந்தோஷப்படுத்தின எது வேணா செய்வேன், என் தேவர் அவ்வளவு நல்லவரு, அதனாலதான் நான் இப்ப ஆடி பாடிட்டு வந்தேன், பரவாயில்ல, அது உனக்கு கஷ்டமா இருந்தா அப்படியே இருக்கட்டும், நான் ஆண்டவர் தான் ஆராய்ச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். அதனால அந்த மீகாலுக்கு பிள்ளையே இல்லாம ஆக்கிட்டார் ஆண்டவர். ஏன்னா ஆடி பாடி ஆண்டரை மகிமைப்படுத்தி வந்து என் பிள்ளைக்கு நீ விரோதமா இப்படி பேசிட்டியா, அதனால அவளுக்கு கர்ப்பமே கொடுக்கல ஆண்டவர். தெரியுதுங்களா சவுலோட திட்டத்தை பத்தியா? யோனாதானும் தாவீதும் ஒரு சிநேகமா இருக்காங்க, ஒன்னோட ஒண்ணு பிரிவுன்றது கிடையாது. ஆனா சவுல் அவள் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 இவருக்கு வந்துருச்சு. ஏத்தம் சிந்தையில கொண்டே ஆகணும், கூடவே கூடாது. தாவீத எப்படியாச்சும் மருமானம் ஆக்கியாச்சும் உனக்கு கொள்ளணும்னு மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தா மக வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிடுறான். 2ஆவது மக விரும்பினா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு போட்டு பெலிஸ்தருங்கிட்ட அனுப்பிட்டே இருக்கான். பெலிஸ்தருங்க போட்டு தள்ளட்டும், இவனை பெலிஸ்தருங்க யுத்த வீரனுங்க, இவன் முடியாது, இவனை அடிச்சு கொண்டுருவான், பெரிய பெரிய காரியமா சொல்லி சொல்லி அனுப்புறான். ஆனா ஜெயிச்சுட்டு வந்துடுவான். தாவீது கர்த்தர் தாவீதோட இருந்தபடினால என்ன அவனோட போருக்கு நின்னாலும், என்ன எதிர்த்து வந்து நின்னாலும், அவனை கீழே தள்ள பார்த்தாலும், அவனை எலும்ப கூட அப்படி முறி அடித்தாலும், சாக அடிக்கணும்னு திட்டம் போட்டாலும் ஒண்ணு மேவாய்க்கவே விட மாட்டார் அவனுடைய தேவன். அத நான் சொல்றேன், இந்த உலகத்துல போய் கண்டதையும் தேடாதீங்க. எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், அதை வாங்கணும், இப்படி செல்வாக்கா இருக்கணும், எல்லாரும் என்ன மதிக்கணும், அவர் பெரிய ஆளா இருக்கணும் மனுஷால் பத்தியில, அவனுக்கு இல்ல எனக்கு இருக்குன்னு நான் காட்டணும் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் செயல்படுறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. கர்த்தருக்கு நீ எதை செஞ்சு ஆண்டரை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறியோ, கர்த்தரோட நாளுக்கு நாள் அவருடைய மகிமை மேல வச்சு ஆண்டோட விதமாக உயர்த்துவா இருப்பாரு. அதுதான் ஸ்ட்ராங். கர்த்தர் உயர்த்துறது தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த அபிஷேகம், அந்த ஆசீர்வாதம், அந்த பெருமை, அந்த நன்மை எல்லாம் கர்த்தரே உனக்கு கொடுப்பாரு. தாவீதுக்கு அப்படித்தானே தேவன் செய்தார். தாவீது என்ன லேசுப்பட்டாளா? யுத்த வீரன். அவனை யுத்த வீரனா கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனுக்கு ஒரு வீட்டை கொடுப்போம், நிரந்தரமா வீட்டை அவனுக்கு கொடுப்பேன்னு அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அப்படி சொன்னார்னா அது எவனுமே பிரிக்க முடியாது. நம்ம கூட பிரயாசப்பட்டு அதே சிவன் சொன்னாலும் நம்மளால முடியாது. சொன்னார ஏதாச்சும் நம்மளால நஷ்டம் தோல்வி ஏதோ நம்ம என்ன செய்யும், எழும்ப விடாதுங்க. ஆனா கர்த்தர் சொன்னார்னா, கர்த்தர் மேல் திட்டம் வச்சார்னா, கர்த்தரை தெரிஞ்சு கொண்டாடுறான், வாழ ஆக்கவே மாட்டாரு, உன்னை தலையா தான் வைப்பார். தாவீது கடைசி வரைக்கும் தலைமையா ராஜ்ய பாரத்துல கடைசி வரைக்கும் மரணம் வரைக்கும் அவன் ராஜாவா இருந்து அவனை மறிக்க வைத்தாருங்க. ஆடு பின்னால போன அவனை
காற்றுலயும் மேட்டுலயும் மழையிலையும் பனிலையும் இருட்டிலையும் குழியிலையும் குப்பையிலையும் அங்கேயும் அங்கேயும் படிக்க போட்டு படுத்து கிடந்த அந்த தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டனால அவனை உயர்த்தி அடைக்கலத்துல அவரான அடைக்கலத்துல கர்த்தர் வைத்து நடத்தினார். அவன் மரண பரியந்தம் அவனோட கூட இருந்து அவனை நடத்தி அவன் சந்ததியும் தேவன் தெரிந்து கொண்டாருங்க. அப்படிதாங்க தாவீதுடைய ஆசீர்வாதம். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. வார்த்தைக்கு கீழ்பட்டு 1000 தீர்க்கதரிசி நீ போய் பாரு, 1000 ஊழியக்காரரை தேடி நீ போ. உனக்கு கர்த்தர் சொன்னதுக்கு நீ கீழ் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் நாள் பட ஆண்டு ஸ்டெப் பை அவனை உயர்த்திட்டே இருப்பாரு. அங்க போய் அவங்ககிட்ட போய் நிக்க கேட்கணும், இவங்கிட்ட போய் நான் இன்னைக்கு போய் கேட்கணும், அவன் என்ன சொல்லுவான் நான் போய் இப்படி எல்லாம் ஊரை சுத்திக்கிட்டே கிடந்தா நீ சுத்தக்கிட்டே தான் இருக்கணும். ஊரை சுத்தி போய் எல்லாரும் நீ அலைஞ்சிட்டே தான் இருப்பேன். இருக்கிற இடத்துல கர்த்தர் உயர்த்துன்னு சொல்றாரு. அலையாத, நீ அங்க எங்க போய் அலையாத, உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. 4 நாள் நீட்ட 4ஆம் நாள் மூஞ்ச கட்டிட்டு போயிடுவான். என்கிட்ட என் கடவுள் கொடுத்திருக்கிறதுல நிற்பேன், கர்த்தரை நடத்துவார், அவரை கரம் பிடித்திருக்கிற நடத்தி என்னை செல்வார். தோல்வி இல்லை, ஜெயம்தான். ஜெய வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் நம்ம அழைத்திருக்காரு. ஜெய கிறிஸ்துக்குள்ள நம்ம எப்போதுமா இருந்து அந்த ஜெயத்தை நாளுக்கு நாள் நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம ஆண்டு உயர்த்திக்கிட்டே தாங்க போவாரு. நம்ம தாழ விட மாட்டாருங்க. என்னங்க படிப்பு இருந்துச்சு, கல்வி இருந்துச்சு, அறிவு இருந்துச்சு, புத்தி இருந்துச்சு, தாவீதுக்கு கர்த்தர் அவனுக்குள்ள இருந்து எல்லாம் செஞ்சாருங்க. அதனால்தான் ஆண்டவன் அவ்வளவு உயர்த்தி நடத்தினாருங்க. நம்ம தாவீதை போல நம்ம ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து வார்த்தைக்கு இணைந்து நம்ம செயல்பட்டோம்னா நம்மள ஒரு நாளும் விட்டு பார்க்க மாட்டாருங்க. அவர் கருத்துல நம்ம வச்சிருக்காரு, ஏந்திக்கிட்டே போவார். அவரே நமக்கு எல்லாம். இயேசு நாமத்தில் ஐயா இந்த சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க, நன்றி. சத்தியம் எங்களுக்கு சுத்தி தான் இருப்பான். எங்களை அடிக்கணும், எங்களை கொல்லணும், எங்களை எலும்ப கூட கூடாது, எங்களை மிதிக்கணும், எங்களை கீழே தள்ளணும், எங்களை கொல்லணும், இப்ப இருக்கக்கூடாது, இவன் கொன்னே ஆகணும் அப்படின்னு சத்துரு ஏகமா சதி பண்ணிக்கிட்டு தெரியுமா. ஆனா என் இயேசு சத்துருக்கு சதிய ஒண்ணுமே வைக்க விட மாட்டேன். ஏன்னா எங்களுக்குள்ள நீர் இருக்கிறீர். உலகத்துல இருக்கிற எண்ணில் இருக்கிறது பேர் எங்களுக்குள்ள இருக்கிற பெரியவருக்கு முன்மை எந்த சதி நாசம் மோசம் வாய்க்கவே வைக்காது. உங்க நாம மகிமைப்படட்டும் ஐயா. நாலு இதை கொடுத்த சத்தியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ருசித்து அதை உட்கொண்டு உமக்குள்ள நாங்கள் மகிமையாய் நாங்கள் ஐயா நாளில் நாங்கள் கடந்து போக எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் வல்ல நாமத்துல வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஜெய் தி லார்ட்.